வெல்கம் பேக் டு ஃபனி கேமிங் சேனல். என்ன விளையாட பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இப்போ ஒரு 1v1 வந்திருக்கோம். அதுவும் என் ஃப்ரெண்ட் நரேசனே அப்படின்னு ஒரு அண்ணன் கூட நான் இப்போ விளையாட போகிறேன். அதை நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு ரவுண்டில் M187. நான் எப்போவுமே ஒன் டாப் தான் ட்ரை பண்ணுவேன். அதனால் M187 டெசர்ட் ஈகிள்லாம் எடுத்துட்டேன். நான் அந்த ட்ரெஸ்ஸுக்கு ட்ரை பண்ணி பார்த்தேன். பாஸ்வேர்டை போட்டு விட்டாங்க. என்ன இந்த கரீனாக்காரங்க இப்போ பார்த்தாலும் பாஸ்வேர்டை போட்டு வச்சிடறாங்க. என்னத்த சொல்ல. பாப்பா ஃபஸ்ட்டு நம்ம போனோடனே கொஞ்சம் நெட்டு லேக் வச்சுட்டு அதுக்கடுத்து அப்படியே விளையாட ஆரம்பித்தேன். அந்த அண்ணனை எங்கன்னு தேடிட்டு இருந்தேன். திடீர்னு பார்த்தா அங்கே நின்றுட்டு இருந்தாங்க. ஆனாலும் அடிக்கலான்னு போக மாட்டேன். ஏன்னா நம்ம எப்போவுமே நேர்மை நியாயம் அப்படின்னு போல, அதனால் அடிக்க மாட்டேன். அடிச்சிருக்கலாமோ, இப்போ தான் அடிச்சிருக்கலாம்னு தோணுது. அடிச்சு போட்டாங்க நம்மளை ஃபர்ஸ்ட் ரவுண்டில். என்னத்த சொல்ல, இதை போய் நான் யார்கிட்ட சொல்ல, எங்கே போய் சொல்ல. அதுக்கடுத்து செகண்ட் ரவுண்டை பார்த்தீங்கன்னா, நம்ம போய்கிட்டே இருக்கோம், போய்கிட்டே இருக்கோம். ஆனால் அடிப்போமான்னு தெரில. அது நானே இப்போ தான் பார்க்க போகிறேன். அடிச்சேனா இல்லையான்னு எனக்கு மறந்து போச்சு. டொமைல் அட்ரா 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 போடுறா ட்ரையா அடி போடு. ஆஹா, என்ன ஒழுங்கா ஏறவே மாட்டேங்கி எட்டுக்கு. என்ன தெரில நம்மளுக்கு இன்னைக்கு. ஓய் எப்பட்றா சாவல? ஓ சோனியாவா? நம்ம அடுத்த ரவுண்டில் ஜெயிச்சிட்டோம் கைஸ். நம்ம வீடியோ பார்க்குறவங்க புது சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சாரி, சப்ஸ்கிரைபர் இல்லை, புதுசாக பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடி போட்டு ஷாட். நம்மளுக்கு பிங்க் போக ஆரம்பிச்சிச்சு. ஐயோ, அடிக்க போடு ஷாட். ஆஹா, சுற்றி குளோவல் போட்டுக்குவோம். அப்போ தான் நல்லாயிருக்கும். அடி போடு. நீங்கள் என்ன வேணாலும் டாஸ்க் கொடுங்க, அதை நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். நீங்கள் கமெண்ட்ஸில் மட்டும் என்ன டாஸ்க்குன்னு போட்டு விட்ருங்க, நான் செய்கிறேன். ஓகேவா? ஃப்ரீ ஃபயரு கிராணி எதில் வேணாலும் போடுங்க, நான் எல்லா கேம்லேயும் போடுறேன். ஃப்ரீ ஃபயர் கிராணி ஓகேவா? 2ஆவது ரவுண்டில் அவர் அடிச்சிட்டாரு. 3ஆவது ரவுண்டில் அவர் அடிச்சிட்டாரு. நம்ம இப்போ அடிக்க போவோம்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ ஸ்ட்ரெயிட்டாக ஏறி போவோம். அவர் ஷாட்டில் பயங்கரமான அது ஷார்ட் ரேஞ்சில். அதனால தான் எப்போவுமே தூரமாக அடிப்பேன். ஆனால் எனக்கு ஷார்ட் ரேஞ்சில் அடிக்க தெரியாது. அதை யார்கிட்டையும் சொல்லி விட்றாதீங்க. அவ்வளோதான். அடி போடு. ஐயோ, நான் சும்மா சொன்னேங்க. இப்போ ஏதோ தப்பாக விழுந்துருச்சுக்கே லக்கில். ஐயா, அடி போடு. ஆஹா, விழுகிற. ஐயோ போட்டாரு. இதுக்கிட்ட இவர்கிட்ட ஷார்ட்லேயே ஏறக்கூடாது. நரேஷ் என்னை பயங்கரமாக அடிப்பாங்க. அவங்க டாப்அப் பிளேயர் தான். நானும் லைட்டாக டாப்அப் பண்ணுவேன். 30 ரூபா 1 ரூபா ஆஃபர் அப்படியே வரும் முன்னாடி. அதனால் அப்படியே டாப்அப் பண்ணி விட்டுறது. அடி போடு. இது எங்கள் அண்ணன் ஐடி சொல்ல மாட்டேன், அதனால தான் டாப்அப் பண்ணேன். என் ஐடிலாம் இல்லை. என் ஐடி கலெக்ஷன் இன்னொரு நாள் போடுறேன். அது ஒரு பாட்டு ஐடி தான். ஆனால் முன்னாடி என்னோட 2 ஐடி போயிடுச்சு. அதில் நல்ல கலெக்ஷன் வச்சுருப்பேன். என்ன எல்லாமே ஃப்ரீ கலெக்ஷன் தான். டாப்அப்லாம் பண்ண மாட்டேன். நான் நல்ல பையங்க. நான்லாம் டாப்அப்லாம் பண்ண மாட்டேன். நல்லா ஆடுவோம். நம்மளுக்கு கன் ஸ்கின் இருந்தாலும் போதாது, நம்மளுக்கு சும்மா ஸ்கில் இருந்தாலே போதும். அடிச்சிடலாம். டொப்பு அப்படின்னு அடிக்கலாம். உங்களுக்கு ஃப்ரீ ஃபயரில் என்ன கேரக்டர் பிடிக்கும்னு சொல்லுங்கள். எனக்கு பிடிச்சது எப்போவுமே தச்சியா தான். தச்சியா வச்சு எப்படி தெரியுமா, என் ஃப்ரெண்டு நிறைய பேர் அடிச்சுட்டு இருப்பேன். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் அடிச்சுட்டு இருப்பான். திடீர்னு 4 பேர் அடிக்க வந்துருவாங்க. ஒருத்தாலும் நினச்சி என் ஃப்ரெண்டு அடிச்சுட்டு இருப்பான். நானும் அவங்க கூட போய் அடிச்சுக்கிட்டு இருப்பேன். திடீர்னு மொத்த டீம் வந்தோடனே அப்படியே தச்சியா போட்டு ஓடிடுவேன். என் ஃப்ரெண்டு மட்டும் மாற்றிக்கிடுவான். இதுதான் நம்ம உலக டாக்டிக்ஸு. எப்படி நம்ம அதுக்கடுத்து உங்கள் வீட்டு பிள்ளைய என்னை மறைச்சிருப்பா அப்படின்னு சொல்லிடுவேன். நான் அப்புறம் ரிவே பண்ணி விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி டீம் வச்சுக்கிட்டலாம் ஒரு சமாதான பேசிட்டு அதுக்கடுத்து ரிவே பண்ணுவேன். ரிவே பண்ண போகலான்னு பார்த்தா என்னை அடிச்சு போட்டுருவாங்க. அதுதான் கொஞ்சம் கடுப்பாக இருக்கும். போடு மக்களை, அடிப்போம். அடிக்கிறோம், தட்டுறோம், தூக்குறோம். நம்ம தான். எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச்சில் அடிச்சேன்னா கூட தெரியல இவங்கள. அதை பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் அடிச்சிருப்பேனா மாட்டேலான்னு? நான் அடிச்சிருப்பேன், மாட்டேன், அது உங்களுக்கு தான். நீங்கள் டக்குன்னு கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணி விட்ருங்க. நான் இப்போ தான் டப்பிங் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஏன்னா டக்குன்னு லைவில் பேச வராது. ஏன்னா என்ன பேசுன்னு எனக்கு தெரியாது. ஒரு நோட் எடுத்து ஒரு எலி வச்சுக்கணும். இங்கே பார்த்தீங்களா, என்னை ஹெல்மெட்டை காலியாக்கணுனால அப்படியே போய் ஒரு ஹெல்மெட்டை வாங்கிட்டேன். ஏன்னா தந்திர புத்தியை பார்த்தீங்களா. ஒரு மெடிக்கிட்டையும் ஒரு இனியிலேயே எல்லாத்தையும் வாங்கியாச்சு. அதுக்கடுத்து அப்படியே திறந்து பார்த்தா அப்படியே அவங்க அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. யாரை அடிக்காமல் பிறகு என்ன பண்ணுவாங்களா, எனக்கு பேச தெரியல, அதான் கொஞ்சம் மன்னிச்சு விட்ருக்கோம். உங்கள் வீட்டு பிள்ளையா அடிச்சு விட்டாங்க திரும்பவும்.
இது எங்க அண்ணன் ஐடி. இப்போ என்னோட பர்த்டே ஜனவரி 14. எனக்கு பொங்கல் அன்னைக்கு பர்த்டே வர்றதுனால நாங்கள் எல்லாரும் வீட்டிலேருந்து எல்லாரும் வந்தாங்க சொந்தக்காரங்க. எங்கள் அண்ணன் வந்து எனக்கு இந்த ஐடியை கொடுத்தாங்க, அவங்க ஐடியை எனக்கு ஃப்ரீயாகவே. ஃப்ரீயாக தான் கொடுக்க முடியும், நான் காசு கொடுத்து வாங்குறதுக்கு அவ்வளோ ஒர்த்தா இல்லை, என்கிட்ட ஒத்த பைசா இல்லை. நான் ஒத்த பைசா இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருக்கேன். எங்கள் அண்ணன் ஐடியில் ஒரு ரூபா ஆஃபர்லாம் வராது இல்லை. இப்போ 9 ரூபா 30 ரூபா ஆஃபர் மேலே வந்துச்சு. நான் எங்கள் அண்ணன்கிட்ட சொல்லுவேன், அவங்க போட்டு விட்ருவாங்க. இப்போ பார்த்தீங்களா செம்ம ஷாட்டுங்க. நான் முடிஞ்சால் மாண்டேஜ் எடுத்து போடவும் பார்க்குறேன். மாண்டேஜ் உங்களுக்கு பிடிக்குமான்னு தெரில. நான் எப்படி மியூசிக்கோட போட்டா இல்லைன்னா பேசி போட்டா, மாண்டேஜ் ஆனால் பேசி போட்டால் நல்லா இருக்காது, மியூசிக்கோட போட்டால் தான் நல்லாயிருக்கும். நான் உங்களுக்கு எப்படி ஹெட்ஷாட் அடிக்கிறேன்ல, டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்ன்னு ஒரு வீடியோ போடுறேன். இங்கே பாருங்க. நான்லாம் ஐயோ சோனியா விழுந்துச்சுன்னு நினச்சேன், பார்த்தா எனக்கு நெட்டு ப்ராப்ளம் போல், அதனால் அப்படி வந்துருச்சு. ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ணுறதுனால ஓவராக எனக்கு அப்படியே ஸ்டக் ஆகுதுங்க ஃபோனு. இந்த மேட்ச்சில் ஒரு வாட்டி ஸ்டக் ஆயிடுச்சு ஃபோனு. என்னன்னு பார்த்தா என் ஃபோன் வழக்கம் போல் ஏதோ பண்ணி விட்டுருச்சு. முக்கியமான நேரத்தை கரெக்டாக வெளியே அப்படியே நின்றுக்குச்சிங்க. அதுக்கடுத்து அந்த அண்ணன் என்னை அடிச்சிருவாங்கன்னு பார்த்தா அவங்களும் நம்ம மாதிரி நல்ல மனுஷங்க போல், அதனால அப்படியே அவங்களும் அடிக்காமல் இருந்தாங்க. அதனால் நான் ஒரு வாட்டி ஃபோன் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணால் எனக்கு சரியாயிடும். அது என் ஃபோன் கொஞ்சம் பழசுதான், ஒரு 4 GB ரேம் தான். கொஞ்சம் நல்ல உங்கள் ஃபோன் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள். என் ஃபோன் ஓப்போ 2020 2020 எங்கள் அப்பா வாங்கினாங்க. எங்கள் அப்பா வாங்கிட்டு புது ஃபோன் அவங்க அப்பா வாங்கினதுனால அந்த ஓப்போ 2020 எங்ககிட்ட கொடுத்துட்டாங்க என்கிட்ட. நான் தான் இப்போ ஓப்போ 2020 யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நானும் அந்த ஓப்போ 2020 எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் அப்பா யூஸ் பண்ணும்போது. இப்போ எங்கள் அப்பா இன்ஃபினிக்ஸ் ஹாட் 50 வாங்கியிருக்கிறதுனால அது 5G ஃபோனு. அதுலேருந்து நான் நெட் எடுத்துக்கிடுவேன். என்னோட சிம்மு ஒரு பிஎஸ்என்எல் சிம்முங்க. அதில் ஒன்றும் நெட்டு கிடச்சி தொலையாது, 3G தான் கிடைக்கும். 4G கூட கிடச்சா கூட நல்லா இருக்குங்க, ஆனால் 3G தான் கிடைக்குது. என்னத்த சொல்ல, இதை போய் நான் எங்கே சொல்ல. நம்ம மேட்சை பற்றி பேசாமல் ஊர் கதை உலக கதையை பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போ மேட்ச்சுக்கு வருவோம். நம்மளை இந்த ரவுண்டு அடிச்சிட்டாங்க. நம்மளும் ஒரு வழக்கம் போல் சும்மா நான் எப்போவுமே இந்த ரவுண்டு முடிஞ்சோடனே அமௌண்ட் போட்டுக்கிட்டு இருப்பேன். அந்த அமௌண்ட்டு போட்டுட்டு அப்படியே நான் போயிட்டு இருப்பேன். எனக்கு இந்த ரவுண்டில் தாங்க அப்படியே ஃபோன் அப்படியே ஸ்டக்காக இதில் தான் நினைக்கிறேன். பார்ப்போம். அம்மா ஏதோ நெட்டுக்குள்ளே போய் ஃபோன் ஸ்டக் ஆயிடுச்சு. இந்த ரவுண்ட் தான் அந்த ஃபோன் ஸ்டக் ஆயிடுச்சு, ஆஃப் பண்ணிட்டு வந்தேன். அப்படியே டப்புன்னு இங்கே ஒன்று வைப்பேன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. போடு ஷாட்டு. எங்கள் அண்ணன் ஐடியில் எப்போவுமே எனக்கு அவ்வளோவா வராது. என் ஐடியில் தான் ஒட்டா போடுறாரு, என்னன்னு தெரில. எங்கள் அண்ணன் ஐடி எடுத்தால் அவ்வளோ ஒட்டா போகிறாது, அதுதான். என் ஐடி எடுத்தால் வரும். இது என்ன லாஜிக்னு எனக்கும் புரியலை. இங்கே ஒரு ஷாட்டு உட் பேக்கரில் பார்த்தீங்களா. இந்த மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வேணுன்னா என்கிட்ட சொல்லுங்கள். நான் எப்போவுமே சென்சிட்டிவிட்டி எனக்கு ஏற்ற மாதிரி தான் வச்சு பார்ப்பேன். அதில் நல்லா வந்துச்சுன்னா உங்களுக்கும் சொல்கிறேன். இந்த OP48 வேறு வருதுன்னு சொல்கிறாங்க. ஏதோ இந்த ரவுண்டில் தான் ஆஃப் ஆயிடுச்சு போலங்க. OP48 வேறு வருதுன்றாங்க. அதனால் அதில் என்ன ஹெட்சாட்லாம் கரெக்டாக இருக்குன்னு நம்ம போய் பார்த்துட்டு வருவோம். நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம், என்ன நல்ல செட்டிங்ஸ் வருதோ நான் உங்களுக்கு அதை சொல்லித்தரேன். திரும்பவும் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் ஆன் பண்ணல, லைட்டாக ஸ்டக் ஆகுது. ஆரம்பத்தில் லைட்டாக ஸ்டக் ஆகும், போக போக கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். இந்த ரவுண்டில் எனக்கு நல்ல ஷார்ட் ரேஞ்சில் அப்படியே அடின்னு கொடுத்தாங்க. நான் ஹெல்மெட்லாம் எனக்கு கொஞ்சோண்டு இதில் ஒட்டிக்கிட்டு இருந்துச்சு, அவ்வளோதான். இல்லைன்னா என்னை முடிச்சிருப்பாங்க. இப்போ ஏதாவது ஹெல்மெட்டு காலி, இன்னும் ஒரு அடி திரும்பவும் ஷார்ட் ரேஞ்சில் வாங்கினேன்னா என் கதையை முடிச்சிருவாங்க. அதனால தான் நான் பேக் அடிச்சு போனேன். மெடிக்கிட் போடக்கூட டைம் தரலைங்க, என்ன சொல்ல. அவங்க பயங்கரமான ஷார்ட் ரேஞ்ச் பிளேயர். அவங்க கிட்டலாம் M18 A7 ஷார்ட் ரேஞ்ச் போனால் நம்மளை வச்சு செஞ்சுருவாங்க. நான் இந்த ரவுண்ட்லலாம் நான் இவங்களால ஜெயிக்கவே முடியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஜெயிக்க முடியாதுதான். அது நீங்கள் கடைசியில் பாருங்கள். அப்படியே போடு ஷாட்டு, போடு. நான் ஏதோ ஷார்ட் ரேஞ்சில் தெரியாமல் அடிச்சு விட்டேங்க. இல்லை எனக்கு தெரியவே தெரியாது, ஷார்ட் ரேஞ்ச் எனக்கு அவ்வளோ வராது. ஆனால் உங்களுக்கு லாங் ரேஞ்ச் உட் பேக்கர், டெசர்ட் ஈகிள், SVD, ABCU அந்த கட்ஸ்க்கெல்லாம் எப்படி நான் ஹெட்ஷாட் ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்லித்தரேன். இந்த மாதிரி பின்னாடி பேக் அடிச்சு போனேன், டப்புன்னு வந்தாங்க வச்சு. நான் தான் லாங் ரேஞ்ச் மிட் ரேஞ்ச் இதில் தான் நல்லா அடிப்பேன். MP40 UMPலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு ஷார்ட் ரேஞ்சில் என்ன கண்டு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள். எனக்கு MP40 தான் பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். உங்கள் ஃபோன் என்னதுன்னு கமெண்ட் பண்ணிடுங்க. நான் உங்ககிட்ட ஒரு சேலஞ்சு கொடுக்க சொன்னேன். நீங்கள் என்ன சேலஞ்ச் வேணாலும் கொடுங்க, நான் அதை முடிக்க ட்ரை பண்ணுறேன். ஒவ்வொன்றா கொடுங்க. நீங்கள் அதுக்குள்ளே நான் இப்போ புது சேனல் தான், அதுக்குள்ளே அப்படிலாம் குமிஞ்சுலாம் வராது. நீங்கள் ஒவ்வொன்றா ட்ரை பண்ணுங்கள். நான் ஒருத்தராக தான் போடுவீங்க எனக்கு தெரிஞ்சு, 1-2 பேர் தான் போடுவீங்க. ஏன்னா இது புது சேனல்னால
அவ்வளோ பேர்லாம் போட மாட்டீங்க. அதனால் கொஞ்சம் போட ட்ரை பண்ணுங்க. நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு அப்படியே கமெண்ட்டில் நீங்கள் போட்டு விடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனாலும் பரவாயில்ல, சும்மா அப்படியே கமெண்ட்டில் போட்டு விடுங்க என்னன்னு மட்டும். நான் அதை ட்ரை பண்ணுறேன். அதுக்கடுத்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் போடுங்க. அவ்வளோதான். இந்த வீடியோ அவ்வளோவா ஓவர் ஆகுது. நான் அந்த மேட்ச்சில் அடித்ததெல்லாம் பார்த்தீங்களா?